வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 2வது நன்னாள். இன்றைய தினம் உழவர் திருநாளாம் மாட்டுப் பொங்கல். இது விவசாயம் செய்யக்கூடிய உழவர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல நாளாக அமைகிறது. உழவுக்கு உறுதுணையாகவும் உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அந்த வாயில்லா ஜீவன்கள் என அழைக்கக்கூடிய மாடுகளை, அந்த மாடுகள் நமக்கு செய்யக்கூடிய நற்பலன்களை நாம் நினைவில் கொண்டு அந்த ஜீவன்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் நாம் கொண்டாடுகிறோம். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையுடைய கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துடைய அதிதேவதை, அதாவது இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய அதிதேவதையான தெய்வம் எம்பெருமான் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான். இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய முருகனை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வோம். நமக்கு பல வகையில் நன்மையாக அது அமையும். இன்றைய நட்சத்திரம் காலை 12 மணி வரை புரட்டாதி நட்சத்திரமும், அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து நம் அனைவரையும் சந்திரன் இயக்க இருக்கிறார். இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 7:40 வரையும், அதற்கு அடுத்து சப்தமி திதி நடைமுறைக்கு வருகிறதுங்க. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 5:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரையும். இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ஆலய உற்சவங்கள் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையும், மதுரை ஸ்ரீ கூடலழகர் கணு உற்சவ புறப்பாடும் நடைபெற இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் தன்னடக்கத்தோடு பெரிய மனித தன்மையும் தரக்கூடிய நல்ல குணங்களை வழங்கக்கூடிய நாளாகவும், அதே போல இரகசியமான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஈடுபாட்டை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக இரகசியஸ்தானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு செயலில் துணிச்சலோடு இறங்கி அந்த செயல்களை செய்யக்கூடிய அமைப்பும், அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியில் கடந்த சில நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களது மனைவி மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைகள், அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், வைத்திய செலவுகள், உடல் உபாதைகள், இது போன்ற சுணக்கமான நிலைகள் அனைத்துமே நிலை மாறி இணக்கமான நிலை, அதாவது ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை உருவாகும். இதைத் தொடர்ந்து உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியமும் சிறப்படையும். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய பண வரவுகள் எப்படி இருக்கும் என பார்த்தோம் என்றால், உங்களது குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வீடு மனை வகையில் பரம்பரை சொத்துக்களான உங்களது வீடு மனை இது போன்ற அசையாத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, லாபஸ்தானத்துடைய நற்பலன்கள், அதாவது
11வது வீடு என சொல்லக்கூடிய மீன ராசியுடைய பலன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய சிநேகித ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அதன் காரணமாக உங்கள் மனதில் தெளிவான மற்றும் சார்பான எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களை ஒரு நற்செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 11வது வீடு என்பது உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியையும் தரக்கூடிய நல்ல அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. சேமிப்பு என்ற வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய வருமானம் வழியாக இருக்கின்ற பணத்தையும் இது நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற மொத்தமான பணத்தையும் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. தொழில் வகையில் இயல் இசை நாடகம் இது போன்று துறை சார்ந்த கலைஞர்களுக்கு தொழில் வழியில் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி வரக்கூடிய அமைப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் உங்களுக்கு சேர்த்து தரக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணத்தால் இன்றைய தினம் வேலை மற்றும் தொழில் துறையில் மேன்மையை தரக்கூடிய, அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் இது துறை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற நற்செயல்களால், அதாவது ஒரு மனிதன் தினமும் அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நற்செயல்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயலின் பலன் நல்ல பணவரவையும் அந்தஸ்தையும் தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற ஒரு நல்ல செயலால் பணவரவும் அந்தஸ்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதி போன்ற நிலைகளும் மந்த நிலைகளும் அனைத்துமே நிலை மாறி சுறுசுறுப்போடும் ஞாபக சக்தியோடும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தரக்கூடிய நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாள். தந்தை வழியில் அவர் செய்த புண்ணியத்தின் வழியில் உங்களுக்கு பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, அதாவது மங்கள காரியங்கள் தொடர்பாக ஒரு சில மனிதர்களை சந்திப்பதற்கும் பயணங்கள் செல்வதற்கும் இது போன்ற நற்காரியங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல யோகமாகவும் அமைகிறது. அது மாதிரி பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, அதாவது ஒரு செயல் நான் செய்து தருகிறேன், என்னை நம்புங்கள், இது போன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மனதில் தைரியமும் பலமும் உண்டாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்களுடைய வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை உண்டாகும். தொழிலில் லாபம் கிடைக்கும். லாபத்தை கொண்டு உங்களது கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய நல்ல சூழ்நிலையும் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றியை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை எட்டக்கூடிய யோகத்தையும் உயர் பதவிகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. சிம்மராசி அன்பர்களே, ஆகில் ஸ்தானம் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள் இந்த நாள்.
அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் மீன ராசியில் செல்லும் பொழுது கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் அனைத்துமே ஒரு தனிமனித ஜாதகத்திற்கு பொருந்தலாம் அல்லது பொருந்தாமலும் போகலாம். ஆதலால் இந்த பொது பலன்களை உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அமைதியான குணத்தையும் நேர்மையான மனதையும் ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கும். அஷ்டமராசி என சொல்லக்கூடிய 8வது வீடு என்பது நடைமுறையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத நன்மைகளோ அல்லது எதிர்பாராத தீமைகளோ தரக்கூடிய நாள் என எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அனைத்து வீட்டிலுமே பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன் வீட்டு பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அது சிறந்த செயல்பாடாக இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது. அதனால் நம் வீட்டு வாசப்படி நம்மோடு விட்டு விடுவோம். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் நண்பர்கள் வழியிலோ எதிர்பாராத மன வருத்தங்களை தரக்கூடிய எதிர்பாராத மன விரக்தியை தரக்கூடிய அமைப்பு தன்னுள் வைத்திருக்கிறது. இன்றைய தினத்தை நீங்கள் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்கள் வரக்கூடிய நாள். சுறுசுறுப்பையும் சுய சிந்தனையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைத்து தருவார். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு சில உரசல்கள் இருந்தாலுமே அனைத்தையும் நீக்கி ஒற்றுமை சிறப்பாக்கி தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பொதுவாக நல்ல எண்ணங்களையும் அதன் வழியில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதைத் தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்களில் சிறந்த வாரிசுகளை உருவாக்கிய பெற்றோர்கள், அதாவது நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த அன்பு பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற புத்திரர்கள் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களின் பொருளாதார நிலை சிறப்படைந்து சகல விதத்திலும் முன்னேற்றம் கிடைத்து நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசி, அதாவது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு உங்களுக்கு மீன ராசியாக அமைகிறது. அந்த ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். பொதுவாக வேலை, கடன், வழக்கு இது தொடர்பாக செயல்பாடுகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைய தினம் 6வது வீடான வெற்றி ஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்களுக்கு நற்பலன்களையும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய குணத்தையும் இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் இருப்பீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நீங்கள் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தின தெய்வ வழிபாடு ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதார நன்மை மேலும் சிறப்படையும். விருச்சிக ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். அதாவது மீன ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு வந்தடையும். இன்றைய தினம் மீன ராசியில் செல்லக்கூடிய சந்திரனால் தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் தரக்கூடிய நல்ல நாள். 5வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் அன்பு பாசத்தை அதிக அளவு உற்பத்தி செய்து காதலர் தினமாக மாற்றித் தருவார். உடல் ஆரோக்கிய நிலை என பார்த்தோம் என்றால் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும்
ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து வகையான நன்மைகளையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்களது மனைவியின் மூலம் பணவரவு வந்து சேரும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த பணி சுமைகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியாக பணிபுரிவீர்கள். உங்களுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களின் செயல்பாடு உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமைந்து உங்கள் மனது மகிழ்ச்சி அடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானத்தின் நற்பலன்கள் மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். மீன ராசியின் பலன்கள் என்றால் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதோடு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் சேர்த்து தருகிறது. பொதுவாக உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் அமையப்பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்கிறது. உறவுகள், நட்புகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் கொண்டு வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினத்தின் யோகம் என பார்த்தோம் என்றால் 2 வீலர் 4 வீலர் வாகனங்களை பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துடைய தெய்வ வழிபாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவை தரும் வண்ணம் அமையும். மகர ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய குணாதிசயங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். தைரியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பையும் அமைத்து தரக்கூடிய சிறந்த நாள். 3வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார நன்மைகளையும் தரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நினைவு ஆற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அதைத் தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தருகிறது. பொதுவாக 3வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் இது போன்ற சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. 3வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த வியாபாரம் என்பது நல்லபடியில் நடந்து முடியும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆதிபராசக்தி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் நற்பலன்கள் மீன ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் குடும்பஸ்தானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் இனிமையாகவும் அன்பாகவும் கலந்துரையாடல் செய்வதற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆயுளுக்கும் நன்மை தரும். உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்கும். அது தொடர்பாக வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான தொழிலுக்கு உகந்ததாக இருக்கும் என எண்ணி பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் மற்றும் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியம் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜென்மஸ்தானத்தின் பலன்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களுமே உங்களுக்கு வரக்கூடிய நாள். ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை. அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்காக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் அமையும். அந்த வகையில் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும்
நீங்கள் செயல்பட்டு உங்கள் திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியினை தரக்கூடியதாகவும் அதன் வழியில் உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உள்ளது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.